அனைவருக்கும் மாலை வணக்கம். கவியரசு கண்ணதாசன் அவர்களின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று நடைபெறும் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்க தொடர் வரிசையின் 6வது நிகழ்விற்கு வருகதைந்துள்ள சிறப்பு விருந்தினர், அகில இந்திய குடிமைப் பணிகள் பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் முனைவர் சங்கர சரவணன் அவர்கள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர், வாசகர்கள் உள்ளிட்ட அவையோர் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறது நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம். நிகழ்வின் தொடக்கமாக இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை வரவேற்று நமது அன்பின் வெளிப்பாடாய் நினைவு பரிசு வழங்கிட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்திட நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் திரு பாஸ்கர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் தமிழ் வளர்ச்சித்துறையில் இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றி வருகிறார். திணைமயக்கம், தென்றலோடு சில தினங்கள், நிலாவனம், நீ நினைத்த பனித்துளிகள் உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளையும் வாலி 100 உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படம் வழியே திரைத்துறையிலும் கால் பதித்து தமிழ் மற்றும் மலையாள மொழியில் பல்வேறு பாடல்களையும் எழுதியுள்ளார். காட்சி ஊடகத்தில் தொகுப்பாளராகவும் நெறியாளராகவும் செயல்பட்டு வந்துள்ளார். மேலும் கோவை செம்மொழி மாநாடு, தமிழ் சங்கங்கள், கம்பன் கழகம் உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலும் கல்லூரிகளிலும் நடைபெற்ற கவியரங்கம் மற்றும் உரையரங்கங்களில் பங்கு பெற்றுள்ளார். கவிதை சித்தர், கவி இளவரசு, மதுரை கவியரசர், சிறந்த கவிஞர், கவிக்கோ உள்ளிட்ட சிறப்பு பட்டங்களை பெற்றுள்ளார். கவிஞர், பேச்சாளர், பாடலாசிரியர் என பன்முகத்தன்மையுடன் இயங்கி வரும் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களின் இலக்கிய பணி தொடர்ந்து சிறக்க அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்வில் தொடர்ந்து காலத்தை வென்ற கண்ணதாசன் என்னும் தலைப்பில் உரையாற்ற கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பொதிகை மலை காட்டுக்குள், பொருணை நதி வீட்டுக்குள், எதுகைகளின் கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதி வைகை நாட்டுக்குள், நடம்புரிந்த பாட்டுக்குள், மதிப்புலவர் ஏட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே, பொறியாளும் நேரத்தில் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் தன் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே, கவியாளும் என் ஆசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாள சென்னாவில் வந்தவளே, தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை, தலைமகனாய் வள்ளுவனை தன் நிலைமகனாய் பாரதியை, கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே, உன் பிழை மகனாய் கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா, அலைமகனாய் உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா, வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு, வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு, சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு, அலை வணங்கி தரை கடலின் அடிதொட்டு பணிதற்போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ்த்தாயே வணங்குகிறேன். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் செந்தமிழ் சிற்பிகள் உரையரங்கத்தில் இன்று நடந்தேறி கொண்டிருக்கின்ற கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த நிகழ்விற்கு என்னை இங்கே வரவழைத்து உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய உயர் அலுவலர் சகோதரி திருமதி காமாட்சி அவர்களே, மற்றும் இங்கே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய நண்பர் அவர்களே, நூலகத்தை சார்ந்த பணியாளர்களே, என்னுடைய அன்பு சகோதரர், தமிழ்நாடு இன்று சிவில் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குடிமைப் பணிகளுக்காக இருக்கக்கூடிய கல்லூரியினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கின்ற என் அன்பு சகோதரர் டாக்டர் சங்கர சரவணன் அவர்களே, தமிழகத்தின் தலை சிறந்த மரபு கவிதராக வலம் வந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா புதுகை வெற்றிவேலன் அவர்களே, அரங்கத்திலே வீற்றிருக்கிற அன்பிற்கினிய நண்பர்களே, பெரியோர்களே, இங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள்.
வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப மகிழ்வோடும் நெகிழ்வோடும் அதே சமயம் உங்கள் முகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பார்வையாளர்கள் மத்தியிலே மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிற நான் இன்றுதான் மேற்பார்வையாளர்கள் மத்தியிலே பேசப் போகிறோமோ என்கிற ஒரு உணர்வோடு நின்று கொண்டிருக்கிறேன். தமிழகத்தின் புகழ்மிக்க இந்த நூலகத்தில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற பொழுதே உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உரை அமைய வேண்டுமே என்கிற கவலை எனக்குள் வருகிறது. ஒரு 40 நிமிடங்கள் நான் கவியரசர் கண்ணதாசனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நிச்சயம் உங்களுக்கு தெரியாத ஓரிரண்டு செய்திகளையும் என்னால் சொல்ல முடியும் என்று நம்புகிறேன், சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் கவியரசர் கண்ணதாசன் தமிழ் தாயினுடைய தவம் என்பதில் இரண்டாவது கருத்தே இல்லை. கண்ணதாசனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கூட தமிழ் எனக்கு தரவில்லை. ஆனால் கண்ணதாசனுக்கு எதிர்க்கடை விரித்திருந்த என் ஞானத்தந்தை காவிய கவிஞர் வாலியோடு ஒரு 10 ஆண்டு காலம் அவருக்கு நெருக்கமாக இருந்து என்னுடைய கவிஞர்களிலேயே எனக்கு நெருக்கமான நண்பர்கள் நெல்லை ஜெயந்தாவும் பழனி பாரதியும் தான் என்று தன்னுடைய பேட்டிகளில் சொல்லக்கூடிய அளவிற்கு அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இயற்கையும் தமிழும் இறைவனும் கண்ணதாசனை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கூட எனக்கு தரவில்லையே என்கிற வருத்தம் இன்றளவும் எனக்கு உண்டு. முத்தமிழறிஞர் கலைஞரோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்த எனக்கு, அவரோடு பலமுறை உரையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்த எனக்கு, என்னை பற்றி ஒரு பக்கம் முரசொலியிலே அவர் எழுதினார், அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்த எனக்கு, என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய வீட்டிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்னை அழைத்தார். அப்படிப்பட்ட எனக்கு எம்ஜிஆரை பார்க்க முடியவில்லையே நேரில் கடைசி வரை வாழ்க்கையிலே என்கிற வருத்தம் இன்றளவும் இருக்கிறது. அவர்களெல்லாம் வெவ்வேறு துருவங்களாக இருந்தாலும் நம்மை பொறுத்தளவில் அவர்கள் எல்லோருமே வணக்கத்திற்குரியவர்கள் என்று கருதுகிறவன் நான். அப்படி கவியரசர் கண்ணதாசனை நாம் கொண்டாடுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பெருமகன் இந்த மண்ணிற்கு கிடைத்தது பெரும் பேறு என்று நான் நினைப்பேன். உண்மையிலேயே நீங்கள் நினைத்து பாருங்கள், படைப்பாளிகளிலேயே ஞானச்செருக்கு உடையவர்களாக கவிஞர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். நான் கூட நினைப்பதுண்டு, ஒரு மருத்துவர் தன்னுடைய மகனை மருத்துவராக்க முடியும், ஒரு பொறியாளர் தன்னுடைய மகனை பொறியாளராக்க முடியும், ஒரு முதல்வர் தன்னுடைய மகனை முதல்வராக்க முடியும். ஆனால் ஒரு கவிஞர் நினைத்தாலும் தன் மகனை கவிஞராக்க முடியாது. அதுதான் கவிதைக்கும் கவிஞருக்கும் இருக்கின்ற இடம் என்று நான் கருதுகிறேன். அப்படி அமைய வேண்டும். அது படிப்பதனால் வரலாம், அல்லது பிறப்பிலே வரலாம், கருவிலே தான் அந்த திரு உண்டாகும் என்று கவிஞர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிற கவியரசர், அதனால்தான் அவர்களுக்கு என்று ஒரு ஞானச்செருக்கு இருக்கிறது. புவி அனைத்தும் போற்றுகின்ற வான் புகழ் படைத்த தமிழ் மொழியில் கவியரசர் இல்லை என்னும் வசை என்னால் கழிந்ததன்றே என்றான் பாரதி. சந்தனப்பூ பைந்தளையை தேனில் தோய்த்து தன் குட்டியிடம் கொடுத்து தின்னச் சொல்லும் அந்தி நிலா பிறை கொம்பு ஆனை கூட்டம் அலைகின்ற முதிரமலை வேந்தே கேட்பேர், சொந்த அறிவோடு எதையும் சொல்வதுதான் என் வழக்கம், திருடமாட்டேன், செந்தமிழின் ஆண் வடிவம் என்றே என்னை செருக்கோடு நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன் என்றார் ஓமை கவிஞர் சுரதா. அந்தியிலே பூப்பதெல்லாம் அல்லிப்பூவா, ஆழியிலே கிடைப்பதெல்லாம் அழகு முத்தா, சந்தையிலே விற்பதெல்லாம் தேனைப் போல தனி இனிப்பை தருகின்ற சரக்கா, இல்லை சந்தியிலே தவித்த தமிழ்மொழியை சரஞ்சரமாய் தொடுத்துங்கே தமிழை காத்த செந்தமிழன் பாரதியைப் போல தேனமுத பாவலன் யார் என்னை விட்டால் என்றார் வைரமுத்து. ஆக இப்படி ஞானச்செருக்கு கவிஞர்களுக்கு இருக்கிறது. தமிழ் மொழியில் என் பெயர் இடம்பெற வேண்டும், தமிழ் இலக்கியத்தில் என் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுவதில்லை. உலக இலக்கியத்தில் தமிழின் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவே நான் எழுதுகிறேன் என்று சொன்னவர் நா. காமராசன். அப்படித்தான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், படைப்பதனால் என் பேர் இறைவன், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொன்னவர் கவியரசர். இந்த ஞானச்செருக்கு கவிஞர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுதான்
நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற புத்தகத்தில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருப்பார். கவிஞனுக்கு இருக்க சக்தியை அவர் அதில் பதிவு செய்து வைத்திருப்பார். கடவுளை கூட கேள்வி கேட்கிற இடத்தில் கவிஞன் தான் இருக்கிறான் என்று அவர் எழுதியிருப்பார். அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை, காளமேக புலவர் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்து வைத்திருப்பார். நான் பல மேடைகளில் அதை பதிவு செய்திருக்கிறேன். காளமேக புலவர் தமிழுக்கு கிடைத்த மிக அற்புதமான புலவர். ஆனால் கண்ணதாசன் அதை பதிவு செய்வார். தனியாக காவியம் எதுவும் பாடாமல் போய்விட்டார். அதனால்தான் அவருக்கு கிடைக்க வேண்டிய அளவிற்கு காளமேக புலவருக்கு புகழ் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அந்த காளமேக புலவர் ஒரு முறை திருநெல்வேலியிலிருந்து அவர் இருந்த ஸ்ரீரங்கத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது கயத்தாறு பகுதிக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், கட்டபொம்மனை தூக்கிலே போட்ட இடம் கயத்தாறு, கோவில்பட்டிக்கு முன்பாக இருக்கிறது. பெரும் பசி அவருக்கு வந்திருக்கிறது, வயிற்று பசி. பார்க்கிறார், ஊருக்குள் ஒரு கோவில் தெரிகிறது, அங்கே திருவிழா நடந்து கொண்டிருப்பது தெரிகிறது. அந்த கயத்தாறு பெருமாள் கோவிலுக்கு உள்ளே போனால் நமக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்கும் என்று உள்ளே போகிறார். அங்கே பெருமாள் கோவிலில் திருவிழா நடக்கிறது. அந்த நேரத்தில் சப்பரம் தூக்குகிறார்கள். இவர் கொஞ்சம் ஆள் குட்டையாக இருந்தாலும் வாட்ட சாட்டமாக இருப்பார் என்கிறார்கள் காளமேக புலவரை. பார்த்து நீனு வா சப்பரத்தை தூக்கு என்று சொல்ல காளமேக புலவரும் சப்பரத்தை தூக்குகிறார். ஊர் முழுக்க சுற்றி சப்பரம் சுற்றி வருகிறது. சப்பரம் தூக்கிகளுக்கெல்லாம் உண்டக்கட்டி என்று கொடுக்கிறார்கள். ஆனால் காளமேக புலவருக்கு அதை கொடுக்காமல் தள்ளிப்போய் என்று வரை தள்ளி விடுகிறார்கள். அப்பொழுது கோபத்தில் காளமேக புலவர் ஒரு பாடல் பாடுகிறார். பெருமாளை பார்த்து ஒரு சாப பாடலை சாபம் கொடுக்கிறார். பாளை மனம் கமழுகின்ற கயத்தாற்று பெருமாளே பழிகாரா, வேளை என்றால் இவ்வேளை 16 நாழிகைக்கு மேல் ஆயிற்று. என் தோளை முறித்ததும் அன்றி நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். ஒன்றை மட்டும் இல்லடா, ஐயரையும் சேர்த்து சுமந்தேன். நம்பியானையும் சுமக்கச் செய்தாய். நாளை இனி யார் சுமப்பார்? என்னாலும் உன் கோவில் நாசம்தானே என்று பாடிவிடுகிறார். அதிலே கண்ணதாசன் பதிவு செய்கிறார் அந்த புத்தகத்தில், காளமேக புலவர் இப்படி பாடிய பிறகு யார் நினைத்தாலும் கயத்தாற்று பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடியவில்லை என்று எழுதுகிறார். இதை நான் படித்தேன். படித்துவிட்டு கயத்தாருக்கு நேரடியாகவே சென்றேன். இது உண்மையா? எங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கிற ஊர் தான். என்ன நடந்திருக்கிறது என்றால், காளமேக புலவருடைய சாபம் கிடைத்த பிறகு அந்த பெருமாளுக்கு யார் நினைத்தாலும் திருவிழா நடத்த முடியவில்லை. திருவிழா என்று ஆரம்பித்தாலே ஏதேனும் பிரச்சனை வந்து தகராறு வந்து விடுகிறதாம், திருவிழா நின்று விடுகிறதாம். கடைசியில் ஊர் மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இது காளமேகத்துடைய சாபம்தான் என்று நினைத்து காளமேக புலவருக்கு ஒரு சிலை செய்தார்கள். சிலை செய்து கயத்தாறு பெருமாள் கோவிலின் முன்பு காளமேக புலவருக்கு சிலை செய்து வைத்தார்கள். சிலை செய்து வைத்து, ஐயா, முதலில் உனக்கு மரியாதை செய்விட்டு பிறகு எங்கள் பெருமாளுக்கு செய்கிறோம். தயவு செய்து உன்னுடைய சாபத்திலிருந்து எங்கள் பெருமாளுக்கு விடுதலை கொடு என்று வேண்டிக் கொண்ட பிறகுதான் கயத்தாற்று பெருமாள் கோவிலில் திருவிழா நடத்த முடிந்தது என்று ஊர்க்காரர்களே சொல்கிறார்கள். இப்பொழுது போனாலும் நீங்கள் அந்த சிலையை பார்க்கலாம். ஆக ஒரு கவிஞனுக்கு எப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது என்பதை கண்ணதாசன் நான் ரசித்த வர்ணனைகள் என்கிற அந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார். அதனால்தான் என் போன்றவர்கள் கவியரசரை பாடி எழுதுவது புதுக்கவிதையிலே எழுதி மகிழ்வதுண்டு. கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி கண்ணதாசன். கரைக்கு வர முடியாமல் காவிய கப்பல்களில் தங்கியிருந்த தமிழ் சரக்குகளை இழுத்து வந்த எழுத்து தோணி. கரை கடந்து வரும் காற்றெழுத்த மண்டலம் போல் அவன் திரை கடந்து வந்த பாட்டெழுத்த மண்டலம். தன் விழிநீரை கூட மொழி நீராய் மாற்றிய விஞ்ஞானி. வாழ்க்கையின் கண்ணீரை தரையில் வடிக்காமல் திரையில் வடித்தவன். கடலுக்குள் முத்து இருக்கலாம் ஐயா, கடலுக்குள் முத்து இருக்கலாம் ஐயா, அவனோ தமிழ் கடலே தங்கியிருந்த முத்தையா, தமிழ் கடலே தங்கியிருந்த முத்தையா. கண்ணதாசன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. அவன் தண்ணீரில் மூழ்கிய பொழுதெல்லாம் தமிழ் கரையேறியது. அவன் தந்தை பெயர் சாத்தப்பன் செட்டியார். நான் நினைத்து பார்க்கிறேன், சாத்தப்பனுக்கு மகனாய் பிறந்தான். ஆனால் அவன்தான் திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான். திரைப்பாடல்களின் எல்லா வாசல்களையும் திறந்தான். சுருக்கமாய் சொன்னால் எனக்கு தெரிந்து கண்ணதாசன் தான் கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார், கிராமத்தாரெல்லாம் நேசித்த நகரத்தார் கவியரசர். அப்படிப்பட்ட இடம் கவியரசருக்கு உண்டு, அதுதான் உண்மை.
நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனையோ கவிஞர்கள் வருகிறார்கள், மறைகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மட்டும் ஒரு தனித்த இடம் எப்படி கிடைக்கிறது என்று நினைக்கின்ற பொழுது, அவர்கள் வாழ்க்கை பாதையை பார்க்கின்ற பொழுதுதான் தெரிகிறது, தனக்குள் தமிழன்றி எதுவுமே இல்லை, தமிழ்தான் தனக்கு எல்லாம் என்று முடிவு செய்தவர்கள். பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகெனக்கு வேண்டியதில்லை, தேவர்க்கு அரசு நிலை வேண்டியதில்லை, அவர் தின்னும் சுவை அமுது வேண்டியதில்லை, சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்றார் சச்சிதானந்தன் புலவர். அப்படி தமிழாகவே தன்னை உருமாற்றி கொண்டவர்கள். அப்படித்தான் கண்ணதாசன் சொன்னான், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள். கண்ணதாசன் எழுதினான், தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள், தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான், ஊன் பெற்ற யானுமே உயிர் கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான், உயிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றாள். தாய் உறவு கிடையாது, எனக்கு தந்தை கிடையாது, இறைவன் கூட என்னை கைவிட்டு விட்டான், ஆனால் தமிழ்தான் தன்னோடு இருந்தது என்று சொன்னவர் கவியரசர். அதான் உண்மை. காவிய கவிஞர் வாலியும் அப்படித்தான் சொல்லுவார், தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன், தரை தவழ்ந்தேன், தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள், நொடித்து போய் நானிலத்தார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன், நான் வருந்துங்கால் வந்து இந்த நாய்க்குள் புகுந்து நலம் செய்தாய் நான் வணங்கும் கந்தவேளே என்று வாலி சொல்லுவார். அந்த முருகனால் எனக்கு கிடைத்த தமிழ்தான் என்று அவர் சொல்வார். ஆக தமிழ்தான் தனக்கு என்று நினைத்தவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். எத்தனையோ பாடலாசிரியர்கள் தமிழிலே இருந்திருக்கிறார்கள். ஆனால் கவியரசர் கண்ணதாசன் நினைத்து பாருங்கள், இன்றளவும் ஆயிரக்கணக்கான பாடலாசிரியர்கள் இருந்த இடத்தில் ஒரே ஒரு கவிஞருடைய பெயரை நீங்கள் சொல்லுங்கள் என்றால் உலகமே உச்சரிக்கிற பெயர் கண்ணதாசன். அதில் இரண்டாவது கருத்தே இல்லை. நான் வாலியோடு பேசிக்கொண்டிருக்கிற பொழுது வாலியே சொல்லுவார், நிறைய உதாரணங்களை கண்ணதாசனை வைத்துத்தான் சொல்லுவார். அந்த இப்படி எழுதியிருக்கிறாரியா, அப்படி எழுதி, ஒரு மாபெரும் கவிஞன். இந்தியாவிலேயே அதிகமான திரையிசை பாடல்கள் எழுதியவர் வாலி இந்தியாவிலேயே. ஆனால் அவரே உதாரணமாக சொல்லுகிறது கண்ணதாசன் பாடல்களை சொல்லுவார். அதுதான் கண்ணதாசனுக்கு இருக்கிற சிறப்பு. நினைத்து பாருங்கள், ஒரு பாடல் என்பதை கூட தபம் போல நினைத்தவர் அவர். அதிலும் கண்ணதாசன் எப்படி பாடல் எழுதினார் என்பதை நேரிலே பார்த்தவர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை ராமநாராயணன் என்னிடம் சொன்னார். மறைந்த ராமநாராயணன் ஏலிசி நாடக மன்றத்துடைய தலைவராக பதவியேற்ற அன்று அவரை நான் வாழ்த்துவதற்காக போயிருக்கிறேன். அப்பொழுது அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்ன செய்தி கலைஞர் சொன்னதாக சொல்வார். கலைஞர் ராமநாராயணனிடம் சொன்னாராம், உண்மையிலே பார்த்துருக்கேன் ஐயா, அந்த ஆள் எழுதும்போது அவனுக்குள்ளேருந்து சரஸ்வதி எழுத மாதிரிதாயா எழுதுவான் என்று சொன்னதாக நான் கூட திரும்ப கேட்டேன், சரஸ்வதி என்கிற வார்த்தையை கலைஞர் பயன்படுத்தினாரா என்று. ஆமாம், அதே வார்த்தையைத்தான் சொன்னார். ஒரு நாள் வாலி வீட்டில் வலம்புரி சோமநாதன், தமிழகத்தின் பிரபல ஒரு வசனகர்த்தா, திரைப்படத்துறையில் இருந்தவர். அதிலும் வலம்புரி சோமநாதனுக்கும் வாலிக்கும் கூட கொஞ்சம் பிடிக்காதாம் ஆரம்பத்திலே. அதனால் ஒரு பாடல் பதிவின் பொழுது, பாடல் எழுதுகின்ற பொழுது பக்கத்திலே கண்ணன் ஒருவான் கதை சொல்லுவான் என்கிற பாடல், அதில் வலம்புரி சோமநாதன் பக்கத்தில் இருக்கும்போது வாலி அவரை பார்த்துட்டு வலம்புரி சங்கெடுத்து பாலாட்டுவான்னு எழுதினாராம். அன்னையிலேருந்து வலம்புரி விழுந்துட்டாரியா என்கிட்ட பாரு. வலம்புரி சோமநாதன் வீட்டில், வாலி வீட்டில் பேசிக்கொண்டு இருக்கும்போது சொன்னார், எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம், கவிஞர் முத்துலிங்கம், நான், வாலி எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அப்பொழுது வலம்புரி சோமநாதன் சொன்னார், உன்னை கவனிச்சிருக்கீங்களா கண்ணதாசன், உன்னை கவனிச்சிருக்கீங்களா, நம்மகிட்ட உட்கார்ந்து சிரித்து தாயா பேசிகிட்டு இருப்பார் அந்த ஆள். ஆனால் பாடல் எழுதி டியூன் கேட்டோன்னே கண்ணை மூடிட்டு அவர் சொல்லும் பொழுது அவருக்கு உள்ளே இருந்து யாரோ எழுதுவது மாதிரி தான் நமக்கு தெரியும் என்று சொல்லுவார். இதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவன் ஒரு தெய்வ பிறவி என்பதில், கண்ணதாசன் ஒரு தெய்வ பிறவி என்பதில் சந்தேகமே இல்லை என்பதுதான் அவர்களுடைய வாக்கு. பாடல்களை அப்படி எழுதினார். ஒரு பாடல் எழுதுகின்ற பொழுது இப்போ நினைத்து பாருங்கள், நான் ஒரு 2-3 பாடல்களை பார்க்கிறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாடல், உலகின் மிகச்சிறந்த காதல் பாடல் என்று சொல்வார்கள். அதிலே கண்ணதாசன் ஒரு பெண் என்பவள், அதாவது மனைவி என்பவள் எப்படிப்பட்டவள், கணவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லிவிடுகிறார் என்று சொல்வார்கள். அந்த மனைவி பாடுவா, பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும், பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும், மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும்,
மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், அது நீயாக வேண்டும். மனைவி என்பவள் கணவனை பற்றியே கவலைப்படுவா. அதில் நம்மாடு 2 வரி தான் பாடுவான். அவன் என்ன பாடுறான் சொல்லுகிறார், 2 வரி தான் பாடுவான். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். வேற நீ எதையும் பார்க்கக்கூடாது, நான் என்ன பார்க்குறோன்னா அதான் நீ பார்க்கணும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். அதை விட அடுத்த வரி தான் ரொம்ப பிரமாதம். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். இந்த மூஞ்சி தான் தெரியணும், இது எப்படி இருந்தாலும் சரி. ஆக ஆண் என்பவன், அதாவது ஒரு கணவன் என்பவன், அது ஒரு பொறாமை கூட, அது ஒரு குணம், அதாவது சுயநலக்காரனாக இருப்பான். ஆனால் பெண் என்பவள் எப்பொழுதுமே கணவனை பற்றித்தான் கவலைப்படுவாள் என்பதை அந்த பாட்டிலே அவர் விதைத்திருப்பார் என்று சொல்வார்கள். ஒரு பாத்திரத்தை அறிந்து ஒரு பாடல் எழுதுவது என்பது, ஒரு பாத்திரம் அறிந்து பாடல் என்பது எவ்வளவு கடினம் என்பது எழுதும்போது தான் தெரியும். நீங்கள் மாட்டுக்கார வேலன் படம் பார்த்திருப்பீர்கள். அதில் 2 எம்ஜிஆர், ஒரு எம்ஜிஆர் மாட்டுக்காரர், ஒருவர் வக்கீல். ஒரு டூயட் சாங் வரும், பூ வைக்கும் பூவைக்கு பூக்கள் சொந்தமா. அதில் நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் போகிற போக்கில் பாட்டை கேட்டிருப்போம், ஆனால் கவனித்து பாருங்கள், அந்த மாட்டுக்கார எம்ஜிஆர் பாடும்போது பசும் பாலோ பழத்துடன் தேன் கலந்து கண்ணி வைத்த பொங்கலோ அவர் பாடுவார். வக்கீல் எம்ஜிஆர் அவர் பாடும்போது பள்ளி கணக்கு கொஞ்சம் சொல்லி பழக்கு, இல்லை என்றால் நான் தொடுப்பேன் காதல் வழக்கு. பாடுறது ஒரு வக்கீல், வழக்குங்கிற வார்த்தை. அவர் பாடுறவர் ஒரு மாட்டுக்காரர், பால் என்கிற வார்த்தை. அதுதான் கண்ணதாசன். ஆக போகிற போக்கில் எழுதிட்டு போகிறதில்ல, அந்த பாத்திரம் யார் என்று தெரிந்து கொண்டு எழுதுவது, அதுதான் கவியரசர்கிட்ட இருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம். 4 வரிகள்ங்க. அதாவது KS கோபாலகிருஷ்ணன் சொல்லுவாராம், இவர் பாட்டு எழுதி பிடிச்சிட்டு, சண்டால போராம்பாரியா 6 மாதமாக நான் மனசுக்குள்ளே போட்டு எழுதின கதையா, சண்டால 5 நிமிஷத்தில் 4 வரியில் சொல்லிட்டு போகிறான் ஐயா என்று கண்ணதாசனை அப்படியே வார்த்தையில் சொல்லுவாராம். அப்படி ஒரு பாராட்டு. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை வரவழைப்பது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது. வசந்த மாளிகை முடிஞ்சு போது. என்னை படைத்த தெய்வம் இன்னும் கண்ணை திறக்கவில்லை, உன்னை அனுப்பி வைத்தான் ஆனால் உனக்கும் கருணை இல்லை, எங்கிருந்த வந்தாள். நீங்கள் நினைத்து பாருங்கள், 4 வரிகளுக்குள் அந்த படத்தினுடைய கதையே சொல்லுகிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது. அதுதான் அவருக்கு இருந்த மிகச்சிறப்பு. ஒரு பாத்திரம் அறிந்து எப்படி எழுத வேண்டுமோ அப்படி எழுதக்கூடிய ஒரு விஷயம். அதை விட இன்னொன்று பார்க்கணுங்க, ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், தமிழ் சினிமாவில் ஒருவர் பாடல் எழுத தொடங்கி அதை மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதான் பிரச்சனை உதாரணத்திற்கு அபலை அஞ்சுகம் என்று ஒரு படம், அதில் ஒரு பாடல். அந்த பாடல் எழுதும் பொழுது உடுமலை நாராயண கவியை போய் தயாரிப்பாளர் பார்க்கிறார். நீங்கள் தான் நம்ம படத்தில் பாட்டு எழுதணும். சரி, எழுதுகிறேன். பாட்டு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகினில் இருக்கையிலே எனக்கு. அப்போ அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டு. அந்த பாட்டு மாதிரி இருக்கணுங்க. நான் கேட்ட உடனே உடுமலைக்கு கோபம் வந்துருச்சு. அந்த பாட்டு இருக்கணும்னு ஏன் வர்ற, அந்த எழுதணுன்ட்டே போய் கேட்க வேண்டியதானே ஐயா, அது மாதிரி வேணும்னா அப்படின்னு. உடுமலையும் பெரும்பாலும் கவிஞர்கள் எல்லோருமே கோபக்காரர்களாக இருந்திருக்கிறார்கள். உடுமலையும் அப்படி தான் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்தாராம். சரி இரியா, வண்டியில் ஏறியா அப்படின்னு காரில் ஏற்றி சுரதா எங்கே இருக்காருன்னு பார்த்து சுரதாட்ட கொண்டு இறக்கி விட்டாராம். நீ கேட்டிய அமுதும் தேனும் எதற்கு, இவர் தான் ஏன் எழுதினார், இவற்றையே நீ எழுதி வாங்கிக்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம். அந்த பாடல் சுரதா எழுதுகிறார். வெண்ணிலா குடைபிடிக்க வெள்ளி மீன் தலையசைக்க விழிவாசல் வழிவந்து இதயம் பேசுதே. இந்த பாடல் ஆரம்பிக்கும். சுரதாவும் மிக பயங்கரமான கோபக்காரர். இந்த பல்லவி எழுதி கொண்டிருக்கிற பொழுது அவருக்கும் இசையமைப்பாளர் தட்சிணாமூர்த்தியை நினைக்கிற 2 பேருக்கும் தகராறு வந்துடுது. அதுக்கு பிறகு சுரதா எழுதவில்லை. மறுபடியும் அந்த பாடலை எழுதியவர் உடுமலை நாராயணகவி. நீங்கள் பாருங்கள், முதல்ல பல்லவி வெண்ணிலா குடைபிடிக்க வெள்ளி மீன் தலையசைக்க விழிவாசல் வழிவந்து இதயம் பேசுதே. அடுத்தது அப்படியே மாறிடும். கொல்லாமல் கொல்லுகிறாய் கோமள விழியாலே, சொல்லாமல் சொல்லுகிறாய் சுத்த தமிழ் மொழியாலே. அந்த ஸ்டைல் அந்த மாறி தமிழே மாறி போயிடும். அது ஒரு டவுன், அதாவது அடுத்த யுகத்துக்கே போயிடும், அடுத்த காலகட்டத்துக்கு இறங்கிடும். அந்த புதிதாக இருக்காது. ஏன்னா சுரதா அளவிற்கு உடுமலை நாராயண கவியால் அந்த இடத்துக்கு வர முடியல. உடுமலை நாராயண கவி மகா கவிஞர், அது வேறு. ஆனால் அந்த இடத்தில் சுரதா மாதிரி அவரால் எழுத முடியவில்லை. அதை விடுங்க. மலைக்கள்ளன் படம், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, அதில் பல்லவி மட்டும் தஞ்சை ராமையாதாஸ்.
அதற்கு பிறகு அவருக்கும் ராமுலு நாயுடுக்கும் தகராறு வந்து விடுகிறது. பாட்டை எழுத மாட்டேன் என்று சொல்லி போய்விடுகிறார். எம்ஜிஆர் கூப்பிட்டு சொல்கிறார் தந்தை ராமதாஸ்கிட்ட, ஒரு நாள் இந்த பாட்டினுடைய வரிகளை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார், நீங்கள் எழுதுங்கன்னாரு. தஞ்சை ராமதாஸ் அப்படித்தான், யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அதெல்லாம் எழுத மாட்டேன் போங்கன்னு சொல்லிடுறார். அதற்கு பிறகு கோவை ஐயாமுத்துவை கொண்டு எழுதி வைக்கிறார்கள். அந்த பாட்டை நீங்கள் பலமுறை கேட்டுப்பீர்கள், இனி ஒரு முறை கேட்டு பாருங்கள், அப்படியே மாறிவிடும். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், நல்ல சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார். அதில் தஞ்சை ராமதாஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல பொருளே வந்து ஒரு திட்டுற மாதிரி தான் எழுதுறாரு, குறை சொல்கிற மாதிரி தான் பாட்டே இருக்குது. ஆனால் அடுத்து கோவை ஐயாமுத்து எழுதும்போது தெருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம், பொருளே மாறி போயிடும். கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்குவோம், கருத்தாக பல தொழில் பழகுவோம், ஊரில் கஞ்சி கில்லை எனும் சொல்லை போக்குவோம். இதில் ரெண்டு விஷயம் மாறுது, அப்படியே வந்து பொருளே மாறி போயிடுது. அவர் குறை சொல்லி பாடுவார், இவர் அதை செய்வோம் இதை செய்வோங்கிறாரு. அடுத்தால தஞ்சை ராமதாஸிற்கு அந்த முற்று மோனை அவ்வளவு சிறப்பாக வரும், வாலி மாதிரி. பிற்காலத்தில் வாலி அப்படித்தான், வாலி பெரும்பாலும் தஞ்சை ராமதாஸ் சாயல் எழுதுவார். அதில் பாருங்க, அதாவது சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், நடிக்கிறார் அடிக்கிறார், வாட்டி மாட்டி கரெக்டாக இருக்கும். ஆனால் கோவை ஐயாமுத்துக்கு அப்படி வரல, பள்ளிகள் கட்டுவோம் செய்குவோம் மாறி போயிடும், அப்படியே மாறிடுது. ஆக இவர்களால் அதை பாடலை தொடர்ந்து எழுத முடியவில்லை. ஆனால் கவியரசர் கண்ணதாசன் அப்படி அல்ல, ஒருவர் எழுதிய பாடலை தொடர்ந்து எழுதினால் அப்படியே எழுதுவார். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, பாரதி இருந்து அந்த பாடலை தொடர்ந்து எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பானோ வேட்டா வீட்டில், அப்படியே எழுதுவார். கால சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி. அந்த விம்மல் என்கிற வார்த்தையெல்லாம் அந்த பாரதி மாதிரியே, முள்ளில் படுக்கையிட்டு இமையை மூட விடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. அப்படி ஒரு பாரதி இருந்து அந்த பாடலை எப்படி எழுதியிருப்போனோ அப்படி. அதே மாதிரி திருவிளையாடல் படம் உங்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீர்கள். ஔவையார் வந்து முருகன்ட்ட கேட்பா, இனியது எது, பெரியது எது, அரியது எது, கொடியது எது, புதியது எது? முதலில் கேட்ட 4 மட்டும்தான் ஔவையார் எழுதியது. அதாவது உங்களுக்கு வந்து கொடியது, இனியது, அரியது, பெரியது, இந்த 4 மட்டும் ஔவையார் எழுதியது. புதியது என்பது ஔவையார் எழுதவில்லை, கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஆனால் ஔவையார் இருந்து எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி கண்ணதாசன் எழுதியிருப்பார். புதியது, பாடல் என்றும் புதியது, அந்த மாதிரி அப்படி தான் ஆரம்பிப்பார், பாடல் என்றும் புதியது. ஆனால் பிற்காலத்தில் பொருளே இல்லாமல் பாட்டுலாம் எழுத போகிறாங்கன்னு அன்னைக்கே தெரிஞ்ச கண்ணதாசன் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியதுன்னு எழுதியிருப்பார். எல்லா பாட்டும் புதுசாக இருக்காதுயா, பின்னால் வேஸ்ட்டாக போகுது சினிமா பாட்டுலாம் அப்படின்னு தெரிஞ்சே அன்னைக்கே எழுதிட்டார், பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது. அது அப்படியே இருக்கும். நீங்கள் ஆதிபராசக்தி படத்தில் வருகின்ற பாடல், அந்த சொல்லடி அபிராமி, அந்த பாடலை அப்படியே நீங்கள் வந்து அபிராமப்பட்டருடைய 50வது அந்த கவிதையை எடுத்து அப்படியே பயன்படுத்தியிருப்பார். காளி பயங்கரி சூழி மதாங்கனி கண்களில் தெரிகின்றாள், அவள் கண்கள் சிவந்தொரு வண்ணம் தருகின்ற அந்த அப்படியே பயன்படுத்தியிருப்பார். ஆக ஒருவர் எழுதிய பாடலை அப்படியே பின்னால் எழுதும்போது அவர்கள் மாதிரியே எழுதுகிற ஆற்றல் கண்ணதாசனுக்கு இருந்தது. அதான் கண்ணதாசன் சிறப்பிப்பது சிறந்ததுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எளிதாக ஜெயித்து விட முடியாது, அவருக்கு இருந்த உணர்வு. அதே சில சமயம் நகைச்சுவையோட ஒரு பாட்டு எழுதினாராம். பாட்டு எழுதிது அழகர் மலை சிலையாடுது அப்படின்னு எழுதிட்டாராம். எழுதிட்டு எழுந்திரிச்சு முடிச்சு எல்லாம் முடிஞ்சது, எந்திரிச்சு பாட்டு யார் யார் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு கேட்டாராம். நம்ம சிஐடி சவுந்தில் ஆடுறாங்க. அப்போ அந்த அம்மா ரொம்ப குண்டு குண்டுன்னு ஆயிடுச்சான். சிஐடி சவுந்திலாவா, குடியா பாட்டை குடியா, மாற்றிடலாம், எப்பா மாற்றி எழுது கண்ணப்பா, என்னென்ன அழகர் மலையே ஆடுதுன்னு எழுது, அழகர் மலை சிலையாடுதுன்னு வேண்டாயா, அழகர் மலையே ஆடுதுன்னு எழுதியா. அந்த நகைச்சுவை உணர்வு. அதாவது ஒரு முறை வெளிநாட்டிற்கு போகும் பொழுது காரில் போய்கிட்டு இருந்தாராம். அந்த டிரைவர் பயங்கர வேகத்தில் போயிருக்காரு, 120 போயிருக்காரு.
ஏங்க இவ்வளோ வேகமாக கார் ஓட்டுறீங்க, மெதுவாக போங்களேனாரான். இல்லை, விழாக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடலான்னு தான் வேகமாக போகிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போனால் பரவாயில்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிடக்கூடாதியா, நீ மெதுவாக போயானாரான். அந்த சொல்லக்கூடிய எதுவுமே சொல்லக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு, அதெல்லாம் கவியரசருக்கு மிகப்பெரிய பலம் என்று சொல்வார்கள். அதே மாதிரி கவியரசருக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், அவருக்கு இருந்த திறமை பல பேரை, அவரோடு எதிரணியில் இருந்தவர்களை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்திருக்கிறது. கலைஞருக்கும் அவருக்கும் கேட்கவே வேண்டாம், இல்லற ஜோதியிலே ஆரம்பித்து விட்டது, அந்த நாடக பிரச்சனையிலே ஆரம்பிச்சிருச்சு, நிறைய கருத்து வேறுபாடு. ஆனால் எல்லோரும் கண்ணதாசனை கொண்டாடினார்கள். அதுதான், அதிலும் அவருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இருந்த உறவு என்பது ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 2 வருஷம் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஒரு நாள் 2 நாள் அல்ல. நீங்கள் கண்ணதாசன் 48 வர்றாரு, உள்ளே வர்றாரு. 50களிலிருந்து 60 வரைக்கும் படங்கள் ரொம்ப குறைவு. அதிலும் சிவாஜி நடித்த 52 சிவாஜி வராரு பராசக்தி. 52லேருந்து 60 வரைக்கும் சிவாஜிக்கு வருஷத்துக்கு ஒரு படம் தான் கண்ணதாசன் எழுதியிருப்பார். வருடத்திற்கு ஒரு படம், மிஞ்சி போனால் 2 படம், அதற்கு மேல் கண்ணதாசன் எழுதியதே கிடையாது. ஆனால் அப்போ 2 பேருமே ஒரே கட்சியிலேருந்து அப்படியே வர்றார்கள். ஒரு நல்ல ஒரு உறவு வருகின்ற சமயம் சிவாஜி கணேசன் திருப்பதி போகிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அரசியல் சம்பவம். திருப்பதிக்கு போகிறாரு. இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அது எப்படி நீ திருப்பதியில் போய் சாமி கும்பிடலாம், திருப்பதி கணேசா திரும்பிப்போ என்று அந்த நேரத்தில் பெரிய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன தமிழ்நாட்டில். தன்னுடைய தென்றல் திரை என்கிற பத்திரிகையில் கண்ணதாசன் என்ன செய்தார், சிவாஜி கணேசனுடைய படத்தை போடுறார். சிவாஜி கணேசன் இது எதற்காக இந்த செய்தி என்றால், கண்ணதாசனுடைய உதவியாளர் பஞ்சு அருணாசலம், உங்களுக்கு தெரியும், பஞ்சு அருணாசலம் உறவினர், அவர் தான் இவருடைய பாடல்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு நாள் அவர் திரைத்தொண்டன் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், ஆனந்த விடலில் தொடராக வந்தது. அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி தான் நான் சொல்வது, இது என்னுடைய கற்பனை அல்ல, பஞ்சு அருணாசலம் புத்தகத்திலே இருக்கிற செய்தி. ஒரு நாள் கண்ணதாசன் கேட்குறார், ஏன் நம்ம படத்துக்கு இப்போ நமக்கு சிவாஜி கம்பெனியிலேருந்து நடிக்கிற கம்பெனிலேருந்து பாட்டு கேட்டு ஃபோனே வரமாட்டேங்குதுன்னு கேட்குறாரு. நிறைய கம்பெனி வருது, ஆனால் சிவாஜி நடிக்கிற கம்பெனிலேருந்து வரமாட்டேங்குதுன்னு. அப்போ தான் கண்ணதாசன் சொல்லியிருக்கிறார், இல்லையா எனக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படி. கண்ணதாசன் தான் நான் சொல்கிற செய்தியை பதிவு செய்கிறார். திருப்பதி கணேசா என்று பிரச்சனை வந்தவுடனே கண்ணதாசன் தென்றல் திரை பத்திரிகையில் என்ன பண்ணிட்டாரு, தென்னாலிராமன் படம், அந்த படம் கதைவசனம் கண்ணதாசன், பாடல்கள் கண்ணதாசன், சிவாஜி நடித்த படம். அந்த படத்தில் தென்னாலிராமனை குழியில் இறக்குற மாதிரி ஒரு சீன், அந்த படத்தை போட்டு சிவாஜி கணேசனை குழியில் இறக்குற மாதிரி படத்தை போட்டு இதுதான் சிவாஜியின் எதிர்காலம் என்று கண்ணதாசன் எழுதி விடுகிறார். அதை பார்த்த உடனே சிவாஜிக்கு கோபம் வந்து விடுகிறது. ஒரு நாள் வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜி நடித்து கொண்டிருக்கிறார், கண்ணதாசன் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் கண்ணதாசனை தாக்குவதற்காக சிவாஜி ஓடுகிறார். டேய் கண்ணதாசா நில் என்று சொல்லிக்கொண்டு ஓடுகிறாராம். கண்ணதாசன் பார்க்கிறார், இங்கே 2 பேரும் இப்போ சந்தித்தவனா பெரிய கலவரம் வந்துடும் என்று சொல்லி பக்கத்து ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறார். டக்குன்னு பார்க்குறாரு, ஒரு ஸ்டுடியோத்துக்கு உள்ளே போயிடுறார். அந்த இதுக்குள் விரட்டி கொண்டு சிவாஜி உள்ளே ஓடுகிறார். அங்கே என்எஸ் கிருஷ்ணன் இருக்கிறார். அவர் சிவாஜி முன்னால் கண்ணதாசன் முன்னால் ஓடி வராரு, பின்னால் விரட்டிக்கிட்டு சிவாஜி ஓடி வராரு. என்னடா நடக்குது என்று கண்ணதாசனை உள்ளே வைத்துவிட்டு சிவாஜி என்னடான் இருக்காரு, என்ன இப்படி என்னை போட்டு எழுதிட்டுருக்காரான்னு ஏதோ சொல்லியிருக்கிறார். சரி விடு, அவன் எழுதினாலும் அப்படி நடந்துட போகுது, நீ போ என்று சொல்லி சிவாஜியை சமாதானப்படுத்தி அனுப்பிவிட்டு கண்ணதாசனை சத்தம் போட்டிருக்கிறார். நீ அரசியலிலும் இருக்கிறாய், சினிமாவிலும் இருக்கிறாய். அப்பொழுது என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், நானும் திமுக தான், அனுதாபி தான், ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இங்கே இல்லை, சினிமா உலகம் என்பது வேறு, நீ எதற்கு சிவாஜியை பகைத்துக் கொள்கிறாய் என்று அவர் கண்ணதாசனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அந்த காலகட்டத்திற்கு பிறகு, அதற்கு பிறகு சிவாஜி படங்களுக்கு கண்ணதாசனை அழைப்பதில்லை. ஆனால் கண்ணதாசன் எனக்கு எழுதக்கூடாது என்று சிவாஜியும் சொல்லவில்லையாம். ஆனால் யாருமே 2 பேருக்கும் தகராறுங்க, எதுக்கு போட்டுக்கிட்டு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆட்களே இது பண்ணிடுவாங்கல்ல, தடுத்துட்டாங்க. பதிபக்தி படம் நடக்கிறது. அப்பொழுது வந்த படம் எல்லா பாடல்களும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், பதிபக்தி. அடுத்த படம் பாகப்பிரிவினை தொடங்குகிறது. பாகப்பிரிவினை படத்தில் எல்லா பாடல்களும் பட்டுக்கோட்டை என்று முடிவாகிவிட்டது. பட்டுக்கோட்டை பாடல் எழுதுகிறார். ஒரு தாலாட்டு பாடல் எழுத வேண்டும். பட்டுக்கோட்டை பாடல் எழுதுவதற்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வாராம், உடனே எழுதி கொடுக்க மாட்டாராம். படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவர் ஜிஎன் வேலுமணி. அவர் பட்டுக்கோட்டையிட்ட போய், ஏங்க சீக்கிரம் எழுதுங்க, என்னங்க எத்தனை நாள் ஆச்சு, ஒரு தாலாட்டு பாட்டை சீக்கிரம் எழுதுங்கன்னு இருக்காரு. பட்டுக்கோட்டைக்கு கோபம் வந்துருச்சு. பாயா அப்படிலாம் அவசரமாலாம் எழுத முடியாது, மெதுவாக தான் எழுதுவேன், வேணா ஒன்று பண்ணுங்க, கண்ணதாசன் என்னைய விட தாலாட்டு பாட்டு நல்லா எழுதுவார், வேகமாக எழுதி தருவார், அவர்கிட்ட போய் வாங்கினுங்க போங்கன்னு சொல்லிட்டார். இந்த வார்த்தைக்கு தான் காத்து கொண்டு வந்திருக்கிறார் ஜிஎன் வேலுமணி.
நேராக போயிருக்கார் கண்ணதாசன்ட்ட. கண்ணதாசன் எழுத மாட்டேன்ட்டார். சிவாஜி படத்துக்கு நான் எழுத மாட்டேயா போயாட்டார். உடனே பஞ்சரநாசனம் சொல்கிறார். இந்த செய்தியெல்லாம் பஞ்சரநாசனம் பதிவு செய்திருக்கிறார். பஞ்சரநாசனில் சொல்லியிருக்காரு, எப்படியாவது நீங்கள் சொல்லி ஒரு பாட்டு எழுதி வாங்கி கொடுங்க அப்படின்னு இருக்காரு. பஞ்சு சொல்கிறார் கண்ணதாசன்ட்ட, ஏன் நீங்கள் பாட்டு எழுத மாட்டேங்கிறீங்கன்னு. பா எழுதலாம்ப்பா, நான் எழுதி கொடுத்த பிறகு சிவாஜி வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் சிக்கலாம், அசிங்கமாக போயிடும் நமக்கு. அதை விட நம்ம எழுதாமல் இருக்கிறதே நல்லது, வேண்டாம் என்று சொல்கிறார். இல்லையா, சிவாஜிகிட்ட கேட்காமலே வந்திருப்பாங்க. அப்படியா, கேட்டு வந்தாங்களாமா, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்று சொல்லி சிவாஜியிடமும் தான் தெரிவித்து விட்டதாக ஜிஎன் வேலுமணி பஞ்சவர்ணாசத்திலும் சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு கவியரசரை பார்த்து, இல்லை சிவாஜிக்கு தெரிந்துதான் உங்களிடம் வந்திருக்கிறார்கள், அதனால் நீங்கள் எழுதலாம் என்று சொல்லி அப்பொழுதுதான் ஏன் பிறந்தாய் மகனே தாலாட்டு பாடலை கண்ணதாசன் எழுதுகிறார். அந்த முதல் பாடலை பார்த்ததே சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிரமாதம் யா என்று பாராட்டுகிறார். ஆனாலும் கண்ணதாசன் அவரும் அப்பொழுதும் பேசிக்கொள்வதில்லை. அதற்கு பிறகு 2 பாடல்கள் எழுதி வாங்கியிருக்கிறார்கள். ஆக அந்த படத்தில் பாகப்பிரிமை படத்தில் பட்டுக்கோட்டையும் இவரும் எழுதிவிட்டார்கள். அடுத்து என்ன நடந்தது என்றால், பட்டுக்கோட்டை திடீரென்று இறந்து போனார். பாகப்பிரிவினை அந்த சமயம், பட்டுக்கோட்டை மரணம். அடுத்து என்ன செய்வது? இங்கே கண்ணதாசன் தான் இருக்கிறார் பெரிய ஆளாக. அந்த நேரத்தில் பாசமலர் படம் தயாரிக்கப்படுகிறது. சிவாஜியிடம் சொல்லாமலேயே, சிவாஜி எதுவுமே சொல்லவில்லை, ஆனால் பாசமலர் படத்தின் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் எழுதுகிறார். பாடல் பதிவாகி சிவாஜியிடம் போகிறது, வீட்டிற்கு போகிறது. சிவாஜி பாசமலர் பாடலை முதலாக கேட்கிறார். அப்பொழுதும் அவரும் கண்ணதாசனும் சந்தித்து கொள்ளவில்லை, பேசிக்கொள்ளவில்லை. பாடலை கேட்க கேட்க அந்த மலர்ந்து மலராத பாதி மலர் போல பாடலை கேட்க கேட்க அப்படியே சிவாஜியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்ததாம். உடனே சொன்னாராம், அவனுக்கு ஃபோனை போடுங்கய்யா கண்ணதாசனுக்கு. அதுவரையிலும் பேசாமல் இருந்தவர்கள் பாசமலர் பாட்டை கேட்ட உடனே ஃபோனை போடுங்கன்னாராம். ஃபோனுக்கு போட்டுட்டு, நான் உன்னை உடனே பார்க்கணுமே கண்ணதாசான்னாராம். நானே வர்றேன் என்று சொல்லி கண்ணதாசன் சிவாஜி வீட்டிற்கு வேகமாக கிளம்பி வருகிறார். சிவாஜி பக்கத்தில் MS விஸ்வநாதன் அமர்ந்திருக்கிறார். சிவாஜி வீட்டிற்குள் கண்ணதாசன் நுழைந்தவுடன் அங்கு வருந்தண்ணையும் பொறுக்க முடியாத சிவாஜி சோபாவிலிருந்து ஓடி எழுந்து வந்து கண்ணதாசனை கட்டி பிடித்திருக்கிறார். நீ சரஸ்வதிடா, நீ, அவர் சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறார். நீ சரஸ்வதி, நீ சரஸ்வதி, நீ தான் கவிஞன், நீ கவிஞன், இனிமே எல்லா படத்துக்கும் நீ தாண்டா எழுதணும் என் படத்துக்கெல்லாம் என்று அந்த இடத்தில் 2 பேரும் கதறி கதறி அழுதார்களாம். நான் நினைத்து பார்க்கிறேன், 2 இமயங்கள் சேர்ந்தன, சிகரத்தில் ஏறியது தமிழ். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஆக எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தாலும் கண்ணதாசனுடைய தமிழ் சிவாஜி எப்படி இறங்கி வைத்திருக்கு பாருங்கள். இறங்கி வந்து கட்டி பிடித்து கதறி அள வைத்திருக்கிறது. அதுதான் கவியரசர் கண்ணதாசனிடம் இருந்த ஆற்றல், அதுதான் உண்மை. அதனால்தான் காவிய கவிஞர் வாலியவர்கள் எனக்கு தெரிந்து கொண்டாடுவார் கண்ணதாசனை. ஒரு இடத்தில் கூட கண்ணதாசனை விட தான் உயர்ந்தவன் என்று நினைக்கவே மாட்டார். அவருடைய 81வது பிறந்தநாள் விழா, நான் தான் அந்த சொல்லி முடிக்கலாம் என்று கருதுகிறேன், நேரம் நிறைய சம்பவங்களுக்கு வேறு. 81வது பிறந்தநாள் விழா கவியரசருடைய, வாலியினுடைய பிறந்தநாள் விழா நாரதகான சபாவில் 80வது பிறந்தநாள் முடிந்து 81. அது 2 வருடமும் நான் தான் அதை செய்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுக்காக இந்த தடவை ஒரு பாடல் எழுதப் போகிறேன், நீங்கள் எல்லோருக்கும் பாடல், உங்களுக்கு நான் ஒரு பாடல் எழுதப்போகிறேன். நான் பிரிவோம் சந்திப்போம் படத்தில் தான் என்னை வித்யாசாகரும் கருப்படனைப்பனும் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு 25 சினிமா பாடல்கள் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறேன். நான் அரசாங்கத்தில் இருந்ததால் நிரம்ப எழுத முடியவில்லை, அது ஒரு பக்கம். வாலியிடம் சொன்னேன், சரியா அது எதுக்கானாரு, இல்லை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பாடல் எழுதி பதிவு செய்யாவிட்டது. விழாவுக்கு ஒரு 3 நாட்கள் முன்னால் வாலி கேட்டார், என்னை பற்றி ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னீரையா, எழுதிட்டார். எழுதிலாம் ரெக்கார்ட் ஆகிடுச்சிங்க. என்னையா ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா என்கிட்ட போட்டே காமிக்கல, இல்லை நீங்கள் விழாவில் பார்த்துக்குங்க ஐயா அப்படின்னு. யோ என் பாட்டை நான் கேட்கணும்யா, நீ நாளைக்கு எடுத்துகிட்டு வாயான்னாரு. மறுநாள் பாடலை எடுத்துக்கொண்டு நான் போகிறேன். வாலி வீட்டில் இருக்கிறார், வாங்கய்யா பாட்டை கேட்டார். என்னுடைய காரில் உட்கார்ந்து அவர் அப்படி உட்கார்றாரு, நான் டிரைவர் சீட்டில் உட்கார்றேன். வாலி ஐயா வந்து முன்பக்கம் உட்கார்றாரு, பாட்டை போடுகிறேன். அது முதலில் ஒரு தொகையராவோடு தொடங்கும். சீனிவாசன் பொன்னம்மாள் தவமகனாய் பிறந்தாய். வாலியினுடைய அப்பா அம்மா பேர் சீனிவாசன் பொன்னம்மாள். சீனிவாசன் பொன்னம்மாள் தவமகனாய் பிறந்தாய், ஸ்ரீரங்கம் தீவினிலே தமிழ் மகனாய் தவழ்ந்தாய், ரங்கராஜன் எனும் பெயரில் ரசனைகளில் மலர்ந்தாய், நாடகத்தில் ஓவியத்தில் ராப்பகலாய் கலந்தாய், மருத நாட்டு இளவரசி வசனம் கேட்டு மகிழ்ந்தாய்,
பட்டுக்கோட்டை பாசவலை பாடல் கேட்டு எழுந்தாய். அந்த பாட்டை கேட்ட பிறகு அவருக்கு மெட்ராஸுக்கு ஒன்று ஆசை வந்தது. பட்டுக்கோட்டை பாசவலை பாடல் கேட்டு எழுந்தாய், கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் வந்தாய், கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய், எங்கள் வாலிப வாலின்னு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு முடிஞ்சுது. மறுபடியும் தொகையராவை போடுனாரு, போட்டேன். கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாய் வரும்ல, நிறுத்துனாரு. என்னை அப்படியே ஒரு பார்வை பார்த்தாரு. என்னையா வரி இது? யாரை யார் வெல்றது? என்ன வரி இது? என்னையா கண்ணதாசன் கண்ணெதிரே கொடிநாட்டி வென்றாயா? நான் அவரை ஜெயிச்சனா? என்னையா எழுதியிருக்க? ஐயா அப்படி இல்லையா, அவர் சிவாஜிக்கு பாட்டு எழுதினார் ஒரு பக்கம், நீங்கள் எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் பாட்டு எழுதுனீங்க. அவர் அங்கே ஜெயிச்சார், நீங்கள் இங்கே ஜெயிச்சிங்கன்னு. இந்த சினிமா பாட்டுக்கு கோனார் நோட்ஸ் போடுற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். இந்த வரியை நீ மாற்றுற, இந்த வரியை மாற்றினால்தான் பாட்டை நீ ஃபங்க்ஷனில் போட முடியும். எனக்கும் வாலிக்கு மட்டுமே தெரிந்தது. நினைத்து பாருங்கள், யாரும் கேட்கப் போவதில்லை. ஆனால் ஒரு பாடலில் கூட கண்ணதாசனை விட தான் உயர்ந்தவன் என்று காட்டிக்கொள்ள வாலி விரும்பவில்லை. நான் வந்தேன், திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணேன். பாட்டை பாடின அனந்து ஃபாரின் போயிட்டாரியா, அதனால் பாட்டை வேறு ரெக்கார்ட் பண்ண முடியாதியான்னு. ஓஹோ, அவர் ஃபோனில் கோடம்பாக்கத்தில் இப்போ அனந்தை தவிர வேறு யாருமே பாடதில்லையா? இந்த பாலசுப்ரமணியன் ஒரு பையன் இருக்காயா எனக்கு தெரிஞ்சு, அவனை பாட சொல்லட்டுமாயா? என்ன பதில் சொல்ல? 3 நாட்கள் கழித்து அனந்து வந்த பிறகு மறுபடியும் எழுதி அதை மறுபடி பதிவு பண்ணேன். என்னையா மாத்திரேனாரு? கோடி கோடி கனவோடு கோடம்பாக்கம் வந்தாய், கண்ணதாசன் கொடியோடு கொடி நாட்டி நின்றாய் அப்படின்னு போட்டாயா அண்ணன். அப்பவும் நீ என்ன ஏயா கண்ணதாசை நீ பாராட்டினான்னு எழுத வேண்டியதான ஐயா? நினைத்து பாருங்கள், எவ்வளோ உயர்ந்த உள்ளம். அதுதான் வாலிகிட்ட எனக்கு பிடிச்சதுங்க. சின்னவர்களை பாராட்டுவார், உயர்ந்தவர்களை அந்த அளவிற்கு மரியாதை கொடுப்பார், காலில் விழுந்து வணங்குவார். அதுதான் காவிய கவிஞர் வாலியிடம் எனக்கு மிக பிடித்தது. கண்ணதாசன் ஒரு இடத்திலும் விட்டு கொடுக்கவில்லை அவர், அந்த அளவிற்கு. காரணம் அவருடைய பாடல்கள். அதுதான் நீங்கள் வாலியிடம் கண்ணதாசன் சொல்லுவாராம், எழுதும்போது சொல்லுவாராம், யோ வாலி, நீ அங்கேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து வரதுக்கு இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அதை பாட்டில் கொண்டு வாயா, உன்னுடைய அனுபவத்தை கொண்டு வா. வாலி எப்பொழுதுமே தெரிந்ததை எழுதுவார், ஆனால் கண்ணதாசன் பெரும்பாலும் அனுபவித்ததை எழுதுவார். நான் ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிக்கிறேன். 2 பேருக்கும் இருக்கிற, நான் கூட சொல்லுவேன், வார்த்தை விளையாட்டில் வாலி ரொம்ப கவனமாக இருப்பார், வார்த்தைகளில். கண்ணதாசன் கவனிக்க மாட்டார். இப்போ காமராஜரை பற்றி 2 பேருமே பாடியிருப்பாங்க. தங்கமே தென்பொதிகை சாரலே கண்ணதாசனுடைய பாடல். அடிக்கடி தமிழறிவு மணியன் இந்த வரிகளை சொல்வார், மேடை தோறும் சொல்வார் காமராஜரை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம். தங்கமே தென்பொதிகை சாரலே சிங்கமே என்று அழைத்து சீராட்டும் தாய் தவிர சொந்தம் ஒன்று ஏதுமில்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே. கண்ணதாசன் காமராஜரை பாடியது. வாலியும் பாடியிருப்பார். சாஸ்திரி பவனில் நடந்த கவியரங்கத்தில், காமு ஷெரீப் தலைமையில் நடந்த கவியரங்கம், வாலியும் பாடியிருப்பார். சாஸ்திரி வரவும் இந்திரா வரவும் சந்தர்ப்பம் தந்தவன், ஒரு மேஸ்திரி போல மெல்ல ஒதுங்கி பாரத நாட்டை பார்வையிட்டான், நாஸ்திகர் கூட நயந்து போற்றும் நல்ல மானுடன், நாணயம் மிக்கவன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான். ஆண்டி கையில் ஓடி இருக்கும் அதுவும் உனக்கு இல்லையே கண்ணதாசன், ஆஸ்திகள் எதுவும் அவனிடம் இல்லை, தன் அஸ்தியை மட்டுமே வைத்து போனான் வாலி. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வார்த்தையிலையும் விளையாடுறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுவேன், அதாவது தனி ஒத்துக்கொள்ளவே மாட்டார். அந்த இடத்த விட இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அதே மாதிரி நீங்கள் அவங்க 2 பேரும் அப்படித்தான். ஒரு பாடல் அழுகை என்று ஒரு பாடல், 2 பேருமே கண்ணீரை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இதோடு நான் நிறைவு செய்யலாம். ஏனென்றால் ஒரு கவிஞன் என்பவன் எப்படி இருக்குப்பா, கண்ணதாசன் தொடர்ந்து ஜெயித்ததுக்கு, ஏன்னா அவன் எழுதிய பாடல் எல்லோருக்கும் எழுதிய பாடல் மாதிரியே இருக்கும். நண்பர் காவிரி மைந்தன், உலகத்திலேயே கண்ணதாசன் நிறைய பேரை காதலிச்சிருக்காரு, அது வேற. ஆனால் கண்ணதாசனை உலகத்திலேயே அதிகமாக காதலிக்கக்கூடியவர் காவிரி மைந்தன். இன்னைக்கு கண்ணதாசன் சிலையாக நிற்கிறார் தீநகர், அது மிகப்பெரிய உழைப்பு, இவருடைய உழைப்பு. காவிரி மைந்தன் தான் தொடர்ந்து கண்ணதாசனுக்கு விழா எடுக்கிறவர், அது உலகளாவிய அளவில். ஆக அவர் வந்திருக்கிறது இந்த சபைக்கு சிறப்பு என்று கருதுகிறேன். 2 பேருமே அழுகை பற்றி எழுதுகிறாங்க. வாரி எழுதுகிறார் பாருங்க, பாலுக்கு அழுவான் பிள்ளையிலே, பின் நூலுக்கு அழுவான் பள்ளியிலே, மாலுக்கு அழுவான் இளமையிலே, இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான், கூலிக்கு அழுவான் வேலையிலே, பின் கூழுக்கு அழுவான் வறுமையிலே,
போலிக்கு அழுவான் மேடையிலே, போலிக்கு அழுவான் மேடையிலே இந்த மனிதன் எதற்கும் அழுகின்றான். இப்படி சொல்லிக்கிட்டே வருவார். எத்தால் கடைசி முடிக்கும்போது முடிப்பார், எத்தால் இவனை தேற்றுவது, அட எவர்தான் இவனை மாற்றுவது, இவன் செத்தால் அழுகை நிற்கிறது, உடன் மற்றவர் அழுகை கேட்கிறது. இது கண்ணீரை பற்றி வாலி எழுதியிருக்கிறது. இதில் ஜென்ரலாக எழுதியிருக்கிறார். ஆனால் அதே கண்ணதாசன் அவருக்கு கவியரங்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய ஒரு பிறந்தநாள் விழா கவியரங்கம், தலைப்பு நவரசங்கள், காமு ஷெரீப் தலைமை. அதில் கண்ணதாசனுக்கு கொடுத்த தலைப்பு அழுகை. அவருக்கு அழுகை. அதே கண்ணதாசன் இவர் அழுகை தான் எழுதுகிறாரு, ஜென்ரலாக எழுதுகிறாரு. ஆனால் அவருக்கே உரிய முறையில் முடிக்கும்போது அவ்வளோ அற்புதமாக முடிக்கிறார். அது கண்ணதாசன் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். தொழுகையில் தொடங்கி, ஏன்னா மஜீது தான் தலைமை, அதெல்லாம் அப்படி ஆரம்பிக்கிறார். தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாட அழைத்தனர் என்னை, நன்றாய் அழுதவன் என்பதாலே அனுபவம் அதிகம், இங்கே அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டு எழுதுகிறாரு. பிறப்பிலும் அழுதேன், வந்து பிறந்தபின் அழுதேன், வாழ்க்கை சிறப்பிலும் அழுதேன், ஒன்றி சேர்ந்தவர் சிலரால் சுற்று மறைப்பிலும் அழுதேன், உள்ளே மனத்திலும் அழுதேன், ஊரார் இறப்பிலே அழுவதெல்லாம் இதுவரை நான் அழுது விட்டேன். அடுத்தால சொல்வார் பாருங்க, அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன். கண்ணீரை எதுக்கு கண்ணில் கொண்டு வச்சானா, ஆறுதல் சொல்லுவாங்களா மற்றவங்க பார்த்தா. அழுவதை ஊரார் கண்டு ஆறுதல் சொல்வார் என்றே விழிகளில் கண்ணீர் வைத்தான் வியத்தகு இறைவன், நானோ மொழிகளில் அழுகின்றேன், வாய் மூச்சினில் அழுகின்றேன், என் விழிகளில் கண்ணீர் காய்ந்து விட்டது என்பதாலே. சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், நாசரை பெற்றதாயும் நலம்பெற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்றதாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். அதாவது தன்னை அந்த இடத்துல கொண்டு போடுறதா அவருடைய அந்த வெற்றிக்கு ஒரு மாபெரும் காரணமாக மாறிவிடுகிறது. அதுதான் கண்ணதாசனுக்கு கிடைத்த வெற்றிக்கு ஒரு காரணம் என்று நினைக்கணும். அவன் எழுதுறாரு, தொட்டபின் பாம்பு என்றும் சுட்டபின் நெருப்பு என்றும் பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, பட்டபின் உணர்வதே என் பழக்கம் என்றான பின்பு, கெட்டவன் அழுகைதானே கெடுதலை நிறுத்த வேண்டும், பட்டபின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு. பட்டினத்தார் நகரத்தார் இனத்தை சார்ந்தவர், நானும் நகரத்தார் இனத்தை அவர் சொல்கிறார், எங்கள் வாழ்க்கையே அப்படித்தானே, பட்டபின் உணர்தல் தானே பட்டினத்தார்கள் வாழ்வு. சொல்வார், பாசத்தின் முடிவு துன்பம், பயந்தவன் முடிவு ஈனம், மோசத்தின் முடிவு தோல்வி, முயற்சியின் முடிவு வெற்றி, நாசத்தின் முடிவு நன்மை, நரகத்தின் முடிவு சொர்க்கம், ஆசையின் முடிவு ஏக்கம், அழுகையின் முடிவே ஞானம், அழுகையின் முடிவே ஞானம். கடைசியில் சொல்லுவார், கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல. நீ அழுததுக்கு கடவுள் தான் காரணம் கிடையாது. கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வருவதல்ல, மண் வழி வரலாம். அந்த இடத்த வாங்கி போட்டோம், பட்டா இல்லை, பிரச்சனை இல்லை, மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம். கண்ணதாசன் எங்கேயுமே மகளை விட்டு கொடுத்தது மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எல்லா இடத்துலையும் அங்கங்கே காரணம் கிடைக்கும் போதெல்லாம் மகனைத்தான் போட்டு அடிக்கிறாரு. மண் வழி வரலாம், பெற்ற மகன் வழி வரலாம், சேர்த்த பெண் வழி வரலாம், செய்த பிழை வரி வரலாம், நான் நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. எனக்கு அழுகைக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு தான் காரணம். அது உங்களுக்கு நிறைய அதுக்குள்ளே போனால் அதுவே 10 நாள் பேசலாம், அவ்வளோ இருக்குது. என்ன நீங்கள் பாருங்கள், இதுதான் கண்ணதாசன். ஒரு கவியரங்கத்தில் இந்த தலைப்பை கொடுத்தவுடன் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு பாடியிருக்கிறார் அல்லவா, அதுதான் கண்ணதாசனுக்கு இருந்த மாபெரும் வெற்றி என்று நான் கருதுகிறேன். அதனால்தான் கவியரசரை இன்னும் எல்லோரும் ஒவ்வொரு பாட்டோடும் தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறோம். கண்ணதாசன் உங்களுக்கே தெரியும், கவிஞர் வாலியே இங்கிருந்து வேண்டாம், சினிமாவே வேண்டாம், வேணா 58 சென்னைக்கு வந்துட்டு 4 வருஷத்தில் 4 பாட்டு தான் எழுதியிருந்தார். 4 வருடத்தில் 4 பாட்டு தான் மொத்தத்தில் எழுதினார் வாலி. 62 பாட்டே இல்லை. ஊருக்கு போகலாம், மதுரை டிவிஎஸில் வேலை கிடச்சிருச்சு, ஊருக்கு போகலாம் என்று கிளம்பும் பொழுது அறைக்கு வருகிறார் பிபி சீனிவாஸ் அறைக்கு வருகிறார். இப்போ தான் ஒரு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேங்காரு. என்னையாங்க இந்த பாட்டு பாடி காமிங்க மயக்கமா கலக்கமா பாடலை பாடுகிறார். நான் கூட ஒரு பேட்டியில் சொன்னவுடன் கேட்டேன் வாலியிடம், உங்களை அதாவது பாசவலை பாட்டை கேட்டுட்டு தான் அவர் இங்கே வருவார், சென்னைக்கு வராரு. உங்களை சென்னைக்கு போ என்று சொன்னது பட்டுக்கோட்டை,
சென்னையை விட்டு போகாதே என்று சொன்னது நாட்டுக்கோட்டை, அதனால்தான் நீங்கள் மலைக்கோட்டை மாதிரி நின்று விட்டீர்கள் என்று அந்த நேரத்திலே சொன்னேன் அந்த பேட்டியில். அதாவது அவர் அந்த பாட்டை கேட்டு வருவார். ஆக கண்ணதாசனுடைய பாடல் தான் வாலியை போக வேண்டாம், சினிமாவில் முயற்சிக்கலாம் என்று சொல்லி நிறுத்தியது. அதுதான். ஆக கவியரசர் கண்ணதாசன் பேசிக்கொண்டே போகலாம். ஒரு மாபெரும் கவிஞன். அதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. அனுபவங்களை எல்லாம் நமக்கு பாடலாக பொதிந்து தந்தவன். அதாவது ஒரு மனதை பற்றி சொல்வார். எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதர்களுக்கு மனம்தான் என்று சொல்லி புஷ்ப மாளிகா என்கிற புத்தகத்தில் எழுதுவார் கண்ணதாசன். அப்பா பையன்கிட்ட கேட்பார், தம்பி, மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லையா? அதுக்கு பையன் சொல்வானா, அப்பா, மீன்கள் நீரில் வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக தோணலை, ஆனால் தான் வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக தோன்றுகிறது. அதை சொல்லிவிட்டு கவியரசர் எழுதுவார், மீன்கள் எப்படி தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள் என்று அதில் பதிவு செய்திருப்பார். அதைத்தான் அவர் பழனி படத்தில் அந்த பாடலில் கொண்டு வந்தார். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே பாட்டில் சரணத்தில் சொல்வார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான். அதான் கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன், உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டால் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. நினைத்து பாருங்கள், ஒரு திருக்குறளுக்கு ஈடான வரிகளை இந்த மண்ணிற்கு தந்தவர் கவியரசர் என்றால் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது. ஒரு மனிதன், அவர் எழுதுவார், உடலும் உள்ளமும் ரணமான பிற்பாடுதான் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறான். அது வரைக்கும் அவன் நம்மளை பெரியாள் அரைச்சிக்கிட்டு இருப்பானா? உடலும் உள்ளமும் ரணமான பிற்பாடுதான் மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கிறான், அவன் பிணமான அன்றுதான் உலகம் அவனை பற்றி சிந்திக்கிறது. அதுதான். ஆக வாழ்க்கை இப்படி அவர் சொல்லக்கூடிய உதிர்த்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். கவியரசர் கண்ணதாசனை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். இருந்தாலும் அவர்கள் குறித்த நேரத்தை விடவும் நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தொடர்வது நன்றி உரை வழங்கிட நமது நூலகத்தின் நூலகர் முனைவர் ரவிகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி ஐயா. நமது அன்பான அழைப்பினை ஏற்று காலத்தை வென்ற கண்ணதாசன் எனும் தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட கவிஞர் நெல்லை ஜெயந்தா ஐயா அவர்களுக்கு நமது அண்ணா நூற்றாண்டு நூலகம் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் கடந்து போனதே தெரியவில்லை. இன்னும் கொஞ்சம் கேட்க மாட்டோமா என ஏங்க வைத்து விட்டீர்கள். மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களுடைய பேச்சை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த வாசகர்கள், நூலர்கள் மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நூலக பணியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி நிறுவனத்தின் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் அவர்களுக்கும், விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த புதுகை வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கவிஞர் காவிரி மந்தன் ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.